ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு ஒரு வாரமாக நானுமே ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். பட் எனக்கு டைமே கிடைக்கல. இப்போதான் அந்த டைம் கிடைச்சிருக்கு. அது என்னன்னா, போன வாரம் நான் என்ன பண்ணேன், என் தோட்டத்தில் தேவையில்லாத செடிகள்லாம் பிடுங்கி போட்டுட்டு இருந்தேன். அப்போ என்னோட புத்தி என் கூடவே இருந்தா. நான் எங்கெல்லாம் போய் செடி பிடுங்கி போடுறேனோ அங்கெல்லாம் என் கூடவே டைம் பாஸ் பண்ணிட்டு இருந்தா புஜ்ஜி. அப்ப திடீர்னு என்ன பண்ணா, என் பக்கத்துல இருந்த புஜ்ஜி எனக்கு ஆப்போசிட் சைட்ல தாவி என்னவோ சத்தம் போட்டுட்டு இருந்தா, பாட்டுக்கு வித்தியாசமான சவுண்ட் போட்டுட்டு இருந்தா. நானுமே சரியா கவனிக்கல. கொஞ்ச நேரம் ரொம்ப புல்லு புடுங்கிறதுல இன்ட்ரெஸ்டா இருந்தேன். திடீர்னு அவ ரொம்ப ஒரு மாதிரி வித்தியாசமான சவுண்ட் என் எதிர்க்க போட்டுட்டு இருக்கவே என்ன பண்ண பார்த்தேன், என் புஜ்ஜி என்ன பண்றான்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு 1.5 அடிக்கு மேல நீட்டா இருக்கும் ஒரு கட்டுவிரியன் பாம்பு எடுத்து, கட்டுவிரியன் பாம்பை வாயில கடிச்சு அதை நறுக்கு நறுக்குன்னு கடிச்சிட்டு இருக்கா. ஏதோ பண்ணிட்டு இருக்கா அவ பாட்டுக்கு. அதை பார்த்த உடனே பயந்து என் கையில இருக்க எல்லா புள்ளையும் கீழே போட்டு அங்கேயே உழுந்து பிறண்டு காலில் அடியெல்லாம் பட்டு வீட்டுக்குள்ள ஓடி என் பிள்ளைங்க கிட்ட சொன்னேன், புஜ்ஜி என்ன பண்ணிருக்கா பாரு, என்னை காப்பாத்திருக்கா, கட்டுவிரியன் பாம்பு கிட்ட இருந்து என்னை காப்பாத்திருக்கா, வாங்க வாங்க 2 பேரும் வாங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு என் பிள்ளைங்களை கூட்டிட்டு காமிச்சேன். அவங்களும் பார்த்துட்டு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க புஜ்ஜிய. அப்போ எனக்கும் ரொம்ப பெருமையாயிடுச்சு புஜ்ஜி செஞ்ச வேலையை பார்த்து. ஏன்னா என் பக்கத்துல புஜ்ஜி மட்டும் அன்னைக்கு இல்லைன்னா அந்த கட்டுவரியன் பாம்பு என்ன பண்ணிருக்கோம், என் காலை கடிச்சிருக்கோம் கட்டாயமா. ஒண்ணு நான் செத்துருப்பேன், இல்லைன்னா ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டி இருந்திருக்கும். இது ரெண்டுமே இல்லாம என் புஜ்ஜி என்னை எந்த அளவுக்கு காப்பாத்திருக்கான்ற ஒரு மன நெகிழ்வு, எனக்கு ரொம்ப மன சந்தோஷம் வந்துடுச்சு எனக்கு. அப்படியே என் புஜ்ஜியை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி லவ் ரொம்ப அதிகமாகி அவ மேல ரொம்ப பாசம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஏன்னா அவ எனக்கு அவ கிடைச்ச விதம், அது இன்னொரு நாள் சொல்றேன் உங்களுக்கு. அவ எனக்கு எப்படி வந்தான்றதை நான் இன்னொரு நாள் சொல்றேன் உங்களுக்கு. அவ என்கிட்ட வந்ததுனால நான் அவளை அரவணைச்சு அவளுக்கு பாதுகாப்பு கொடுத்து அவளுக்கு நான் சாப்பாடு எல்லாம் போட்டு நல்லா பாத்துக்கிட்டதுனால அவ எனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கான்றது அப்படியே நீட்டா போயிட்டே இருக்கும் ஸ்டோரி. அந்த ஸ்டோரியெல்லாம் சொல்லி யாரையும் போர் அடிக்க விரும்பல. பட் புஜ்ஜி செஞ்ச இந்த ஒரு பெரிய விஷயத்த நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். இப்ப ஷேர் பண்ணிட்டேன். இது எவ்வளவு நல்ல விஷயம் செஞ்சிருக்கா பாரு என் புஜ்ஜி. நிச்சயமா அவளை பாராட்டி தானே ஆகணும். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க என் புஜ்ஜி. நீங்க கூட உங்களுக்கு சந்தர்ப்பங்கள் கிடைச்சா புஜ்ஜி, அது பூனை குட்டிங்களை வாங்கி வீட்டுல வளங்க, பாசமா வளங்க. குட்டிங்களா இருக்கிற வரல தாங்க அந்த உச்சா கக்கா அதெல்லாம் போவாங்க. அது பெருசாயிட்ட உடனே அவங்க வெளியில தான் போவாங்க. அது வரல நம்ம வீட்டுல அவங்க வளர்ற வரலும் நம்ம வீட்டுல டெய்லி மாப்பிங் போட்டு கிளீன் பண்ணி சுத்தமா வச்சுக்கலாம், தப்பே கிடையாது. ஏன்னா புஜ்ஜிகளால நமக்கு மன அமைதி கிடைக்குது, ரொம்ப ஹாப்பியா இருப்போம், நம்ம விளையாடுவோம், நம்மள மீறியே நம்ம புஜ்ஜிங்க கிட்ட ரொம்ப சந்தோஷமா இருப்போம். அதுங்க பண்ற சேட்டை, அதுங்க பண்ற விளையாட்டுக்கள், அதுக்கு பண்ற ஆக்டிவிட்டிஸ்லாம் பார்த்தா நமக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ என்ன சொல்ல வரேன், நீங்களும் ஹாப்பியா இருங்க. நான் எப்படி என் புஜ்ஜி கிட்ட ஹாப்பியா இருக்கணும், அதே மாதிரி நீங்களும் உங்க புஜ்ஜி கிட்ட ஹாப்பியா இருங்க. புஜ்ஜியை வளங்க. பெட் அனிமல்ஸ் வீட்டில் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டோம்னா நமக்கு முதல் இருக்க வேண்டிய முதல் குணம் என்ன தெரியுமா, சகிப்புத்தன்மை இருக்கணும். அது ஆய் போனாலும் உச்சா போனாலும் அது அச்சி ஆ ஊ அப்படின்லாம் கத்தாம நம்ம குழந்தைங்க உச்சா போனா நம்ம எப்படி எடுத்து போடுறோம், அதே மாதிரி தாங்க புஜ்ஜிங்க டாகுங்க இவங்களும் உச்சா காக்கா போனா அதே மாதிரி தான் சகிப்புத்தன்மையோட முகம் சுளிக்காம நம்ம எடுத்து அப்புறப்படுத்தணும். கிளீன் பண்ணணும், வீட்டை கிளீன் பண்ணணும், எல்லா இடத்தையும் கிளீன் பண்ணி சுத்தமா வச்சுக்கணும். ஸோ அவங்க வளர்ற வரையும் தான், வளர்ந்துட்ட பிறகு அவங்க வெளியிலேயே போயிடுவாங்க எல்லாமே. ஸோ நமக்கு பிரச்சனை இருக்காது, நமக்கு ரொம்ப பாதுகாப்பா இருப்பாங்க, நமக்கு எல்லாத்துலயும் ரொம்ப பெட்டா இருப்பாங்க. ஸோ புஜ்ஜி டாக் வளர்க்குற எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க ட்ரை பண்ணுங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு. தேங்க்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.